ஆர்ட் டைரக்டரான ஸ்ரீகாந்த் அவர்கள் மறைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதற்கு பிரபலங்களில் இருந்து மிகப்பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லோருமே இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஜமா அப்படின்ற திரைப்படம் கடந்த ஆண்டு பருதி இளவழகன் அப்படின்ற இயக்குனரினுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம். இதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தா, ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்பவே அழகாக இயற்கையை காட்டியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இப்போ திடீரென அவர் காலமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. நடிகர் சேத்தன் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக இப்படி ஒரு இளைஞர் அடுத்தடுத்த படங்களில் நல்லா வரணும். சின்ன படங்களுக்கு பண்ணிட்டாரு, அடுத்து பெரிய படங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் அவரை ரொம்பவே பாராட்டி பேசிகிட்டு இருப்பேன். இந்த நிலையில் அவர் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வேதனை கொடுத்துருக்கு அப்படின்னு சேத்தன் அவர்கள் தன்னுடைய கண்டனன்ஸை தெரிவிச்சிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய இயக்குனர் கூட நல்ல ஆர்ட் டைரக்டர், அவர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு எல்லோருமே வேதனை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சின்ன வயதிலேயே இப்படி இவருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஜமா படத்திற்கு அப்புறமாக நிறைய திரைப்படங்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவார். குறிப்பாக இந்த படத்திற்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் அப்படின்றது குறிப்பாக சொல்லணும்னா ரொம்பவே அந்த வயல்வெளிகள், அதற்கப்புறம் நேச்சுரலாக இருக்கக்கூடியது எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார் ஸ்ரீகாந்த் அவர்கள் அப்படின்னு சேத்தன் அவர்களும் சரி, அதே போல் இளவழகன் அவர்களும் சரி ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வேதனையை கொடுத்துருக்கு. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, குல் சுரேஷ் அவர்கள் இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கேலி செய்து பேசியிருக்காரு அப்படின்னு விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கொந்தளிச்சு போய் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நானுமே கட்சி வந்து தொடங்கியிருக்கிறேன், பெரிய மாநாடெல்லாம் நடத்தி மக்களை குறிப்பாக டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து அடிக்கடி நேரத்துக்கு ஏற்ற மாதிரியாக எதையும் பேசுகிறதில்ல, தொப்பியெல்லாம் நான் போட மாட்டேன், குல்லா போட்டுட்டுலாம் நான் போய் ஓட்டு கேட்க மாட்டேன், ஓட்டுக்காக இப்படி ஒரு மோசமான வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு குல் சுரேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இதை கேட்டுட்டு என்னடா இது இளைய தளபதியை இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் வேதனை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. குல் சுரேஷ் அவர்களை தாக்கி சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆனால் இளைய தளபதி அவர்கள் இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதுமே ரம்ஜான் பண்டிகை வரும்பொழுதும் அவர் இந்த மாதிரி வந்து குள்ளா அணிந்துட்டு மசூதி போகிறது வழக்கம்தான். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்றதுக்காக இதெல்லாம் செய்யலை அப்படின்றதா உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.